சமூகம் அது ஓநாய்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் ஒரே களத்தில் ஆட வைக்கும் ஆடுகளும். சமூகம் குறிக்கும் அளவீடுகளில் தன்னைத்தானே பொருத்திக் கொள்ளும் நிர்பந்திக்கும் அவளை பற்றி நான் பேச விடுகிறேன். அந்த அவளாக இருப்பதுதான் இந்த சமூகத்தின் அவளுக்கான மிகப்பெரிய சவால். இந்த சமூகம் அவளை உடன்கட்டை ஏற சொன்னது. அந்த அவளையும் மனமோந்து செய்தாள். இந்த சமூகம் அந்த கரிக்கட்டையை கொண்டாடியது கடவுள் என்று. பாவம், அந்த கரிக்கட்டைக்கு தகுந்தது தெரியாது. பின்னாளில் அவள் ஏன் என்று கேட்டாள். பைத்தியக்காரி, உயிருடன் வீசப்பட்டால் உயிரற்ற பிணத்திற்கு துணையாக, ஏற்றுக்கொண்டவனும் சாம்பலாக, ஏன் என்று கேட்டவனும் சாம்பலாக. இந்த உலகிற்கு அவள் என்ற சாம்பலை சுவைப்பதுதான் அலாதி பிரியம். பெண் என்ற சரீரத்தின் மீதோ அப்பப்பா மோகமும் தாபமும். இந்த சபிக்கப்பட்ட உடலைத்தான் விட்டுவிடுங்கள். இந்த சபிக்கப்பட்ட உடலைத்தான் விட்டுவிடுங்கள். இருட்டுக்குள்ளும் ஒளிக்குள்ளும் அல்லோலப்படுகிறது. முள்ளு மேல சேலை மேல முள்ளுன்னு அவள் மானத்தை காப்பதாக அவளை நிர்வாணத்தில் நிறுத்துகிறார்கள். ஏங்க, அது அந்த காலம் அப்படின்னு எங்கிருந்து ஒரு சத்தம் இப்பவும் என் காதல கேட்குது. ஆமா, முளைவரி இப்ப இல்ல. மேலாடை அணிவதில் எந்த தடையும் இல்லை. உடன்கட்ட அறவே இல்லை. சொத்து கிடைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. குடும்ப வன்முறை, பாலியல் வன்கொடுமைன்னு அடுக்கிக்கொண்டே போகும் சட்டங்கள் இப்ப பஞ்சமே இல்லை. அரியணை அலங்கரிக்கும் வாய்ப்பு எல்லாம் இப்ப வரமா ஒண்ணு இல்லை. எல்லா சுதந்திரமும் கொடுத்துட்டோம் என்று சொல்ற வார்த்தையில இன்னும் மிச்சம் எஞ்சியே இருக்குது ஆதிக்கம். காமத்துக்காக கிழிக்கப்படும் உடல்கள் இங்கே இன்னும் ஏராளம். குழந்தைகள் உட்பட பணி செய்யும் இடங்களில் பாலின சமத்துவம் பல சற்று மௌனங்களில் ஓங்கியே இன்னும் ஒலிக்குது. தலை முதல் கால் வர என் ஆடைகளும் நான் பேசும் வார்த்தைகளும் மூன்றாம் கண் கொண்டு பார்க்கும் பார்வைகளும் இன்னும் 1000 இன்றும். சமூக வலைத்தளங்கள்ல வசைப்பாடும் வாய்களும் கருணையற்ற கண்களும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. பார்ப்போற்றும் தேவதையே, பார்ப்பேற்றும் தேவதையோ பாலின தொழிலாளோ, பார்ப்போற்றும் தேவதையோ பாலின தொழிலாளியோ விட்டு விடுங்க. அவளாக 7 ஜென்மம் வாழ வேணும்ன்ற துவங்கி ஆசையில துவங்கி போதுமட அந்த ஜென்மம் என்ற வழியிலேயே முடிகிறது பல பெண்களின் வாழ்க்கை. இங்க நானாக இருப்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. நானாக இருப்பது யாரோ கொடுக்கும் சுதந்திரம் இல்லை. அது என் பிறப்புரிமை. தன்னைத்தானே அவள் மீட்டுக் கொள்ளட்டும். தன்னைத்தானே அவள் ஆறுதல் படுத்திக் கொள்ளட்டும். தன்னைத்தானே அவள் பக்குவப்படுத்திக் கொள்ளட்டும். தன்னைத்தானே உந்தி உந்தி தள்ளட்டும். அவளுக்குன்னு உதவ ஆண்கள் முந்தி வரட்டும். ஆணாதிக்க மட்டும் பின்னே நிற்கட்டும். இப்படிக்கு அவள்